குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? இந்த கீழே இருக்கும்போது நிறைய பேசணும்னு யோசிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஒன்றும் என்ன பேசுறதுனே தெரில. தேங்க்யூ சுரேஷ் சார், சதீஷ் சார், பிரகாஷ் சார், சிவா சார், செந்தில் சார் எல்லாருக்கும். எல்லாரும் சொன்னாங்க சிவா சார், செந்தில் சார்லாம் மோட்டிவேட் பண்ணாங்கன்னு. எனக்கெலாம் சுரேஷ் சாரே வந்து மோட்டிவேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. நீங்கள் என்னன்னாலும் சுரேஷ் சார் ரூமுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து டைம் கேட்டுட்டு நீங்கள் எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ போயிட்டு வந்துருங்க. எனக்கெலாம் ரொம்ப மோட்டிவேஷன். யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சுரேஷ் கையெல்லாம் நடுங்குது எனக்கு பேசுகிறதுக்கு. எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான்லாம் டிசம்பரில் வந்து நான் படிக்கிறப்ப ஃபெலிஸ்ட்ரேஷன் வச்சாங்க. அப்போது வந்து நான் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நல்லா மார்க் வாங்கலாம். சிவா சார் சொன்னதை வந்து நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, எல்லாமே டாக்டர் தான். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஹோமியோபதி, சித்தா எல்லாமே. நான் வந்து ஹோமியோபதி படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். எங்களுக்கு ஹோமியோபதியில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 1.5 years. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே இருந்து பார்க்குறப்ப எனக்கும் நான் வந்து இந்த இடத்துல ஷீல்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ. இப்போ இங்கே நிற்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் இந்த பாப்பா நான் இங்கே எல்லாருமே அடுத்த வருஷம் வந்து ஃபெலிஸ்ட்ரேஷன் அப்போ வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா படிங்க. வேறு என்ன சொல்கிறது தெரில. நல்லா சாப்பிடுங்க. முதல்ல 6 hours நல்லா தூங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு படிங்க. நான்லாம் கேட்டதில் ரீரிப்பீட்டர் அக்கா கிட்ட போய் உட்காந்துக்குவேன். சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. சார்லாம் ரொம்ப நிறைய மோட்டிவேஷன். கியூமுலேட்டிவ் வைக்கிறப்போலாம் சிவா சார் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போய் நாங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவோம். நீட் எக்ஸாம் ஈஸி தான், பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எரர் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ தெரியாது, நானும் எனக்கு அப்போ தெரியல, இப்போ முடிச்சதுக்கப்புறம் தெரியுது. எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.